விஜய் அவர்களுக்கு சவால் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. அடுத்த 5 வருஷம் அவர் என்ன செய்ய போறார்? அந்த மனுஷனை என்னென்ன பாடுபடுத்த போறாங்க? எதிர்க்கட்சியில 100, 125 பேருக்கு மேல உட்கார்ந்திருப்பாங்க. ஆளும் கட்சியா 118 சீட் எடுக்கிறதுக்கு இன்னும் 10 பேருடைய ஆதரவு அப்படிங்கிறத விஜய் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எதிர் திசையில் இருக்கக்கூடிய, அதாவது சட்டமன்றம்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எதிர் திசையில் இருக்கிறவங்க எல்லாருமே அரசியல் சாணக்கியர்களாக இருப்பார்கள். திமுக, அதிமுக மிகப்பெரிய 2 கட்சி, பலமான கட்சி. மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்கிறதுலையா இருக்கட்டும், இல்லாட்டி சட்டங்களை பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கேள்விகள் கேட்பதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா மக்கள் மத்தியில் நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே செய்ய ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க மத்தியில் யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் தாவைக்கால இப்போ எம்எல்ஏவாக மாறியிருக்காங்க. ஸோ இந்த குட்டி பசங்க அப்படின்னு சொல்கிறவங்க பெரிய அந்த குள்ளநரிகள் அப்படிங்கிறவங்க மத்தியில் நின்று அரசியலை பேசி மக்களுக்கான நன்மைகளை வாங்கி இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? படாத பாடு பட வேண்டியதாக இருக்கும். சரி, அதெல்லாம் படாத பாடு பட வேண்டி இருக்கும். அதை எப்படி நீ கவுண்டில் டிஜிட்டில் சொல்ல போகிற அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. உங்களுக்காக இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவாங்க வரக்கூடிய நாட்களில் தாவேக்காக்கு எந்த மாதிரியான சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பெஸ்ட் டெவலப்பர் அப்படிங்கிறவங்க நல்லா கோடு எழுதுறவங்களாம் கிடையாது. ஏஏ எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், ப்ராம்ப்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணுறோம், அதை ஒரு டூலாக பயன்படுத்தாமல் அதை எப்படி ஒரு டீம்மேட்டாக மாற்றுறோம், இதை பொறுத்து தான் இருக்குது. இது எப்படி நம்ம லேர்ன் பண்ணலாம்? நிறைய டுட்டோரியல் பார்த்தா, அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கக்கூடிய டுட்டோரியல் பார்த்தா, இல்லை தனியாக உட்காந்து இதெல்லாம் செஞ்சு பார்த்தா, இல்லை ரேண்டம் டுட்டோரியல்ஸ் பார்த்தா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் நடக்காது. இதுக்கு பதிலாக ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. அப்படி இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. நிறைய செமினார்ஸை ஹோஸ்ட் பண்றது வழியா டெவலப் பண்றாங்க. இது பேசிக் பிகினர்ஸ்க்கு கிடையாது. கண்டிப்பா ஏஐ பத்தியான புரிதல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். டெக்னாலஜி பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கும், என்ஜினியர்ஸுக்கும், இல்ல டெவலப்பர்ஸுக்கும், அதே மாதிரி டேட்டா சயின்டிஸ்டுக்கும். பொதுவா சொல்ல போனா எனக்கு இந்த பில்ட் பண்றதுக்குலாம் தெரியும், அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது உபயோகமா இருக்கும். இது 2 தினங்களுக்கான லைவ் எக்ஸ்பீரியன்ஸ். வெறுமனே தியரி மட்டும் இல்லாம இது கம்ப்ளீட்டா பிராக்டிகல் இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஹவு மாடல்ஸ் லைக் ஜிபிடி அண்ட் கிளாட் ஆக்சுவலி கோவர்க், how AI-led coding really looks in practice, how to build full-stack AI agent, system that can take on complex tasks on their own. இது எல்லாத்தையுமே நாம தெரிந்து கொள்வதோடு மட்டும் இல்லாம இதுதான் இந்த கோர்ஸ்னுடைய அவுட்கமாவும் இருக்க போகுது. யாரெல்லாம் இதனுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நீண்ட இடைவேளைக்கு பிறகு கோட் எழுத வந்திருக்கிறவங்க, ஒரு ஆர்கனைசேஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, பட் ஏஐ அதுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், அது மட்டும் இல்லாம அட்வான்ஸ் லேர்னர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு தான் ஃப்ரைடே மற்றும் சாட்டர்டே அப்படின்னு சொல்லி அக்ராஸ் லைவாவே இருக்க போகுது. கிட்டத்தட்ட 10ல இருந்து 12 மணி நேரம் டோட்டல் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கு ரொம்ப பெரிய அளவுல காஸ்டா இருந்தாலும் இப்போ அதை ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கான லிங்க் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. எப்பவுமே சின்னதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நம்ம பெருசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். விவசாய கடன் 5 ஏக்கருக்கு கீழே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அவங்களுடைய கடன் அப்படிங்கிறது தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல நிலம் வைத்திருந்தீர்கள் என்றால் உங்களுடைய விவசாய கடன் அப்படிங்கிறது 50% வரை தள்ளுபடி செய்யப்படும். இந்த வாக்குறுதியை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான். இந்த வாக்குறுதி சாதாரண வாக்குறுதி கிடையாது. இதை நிறைவேற்றுவதற்கு மட்டுமே விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இல்லாட்டி தமிழ்நாட்டின் சார்பாக சுமார் 3 லட்சம் கோடி ரூபாய் தேவை. எவ்வளவு? 3 லட்சம் கோடி ரூபாய். சரி, இதனால விவசாயிகள் பலனடைவார்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பா பலனடைவார்கள். ஆனா ஒரு விஷயத்தை நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி விவசாய கடனை பத்தி ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது ஒரு ஸ்பை வேலை செய்கிறாங்க. யாரெல்லாம் விவசாய கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் மாதிரி சில ஊடகங்கள் செய்கிறாங்க. அந்த ஊடகங்கள் செய்யும்போது ஒரு வெளிப்பட்ட உண்மை என்னன்னா, விவசாயிகள் அதிகமாக விவசாய கடனை வாங்கினதை விட பிஸ்னஸ் பர்சன்ஸ் இல்லை ரொம்ப பெரிய அளவில் ஏமாற்றக்கூடிய ஏமாற்று பேர் வழிகள், பணக்காரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு பர்டிகுலர் சதவீத விவசாய கடன் அப்படிங்கிறத வாங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா எப்போ வேணாலும் விவசாயினுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படலாம், அந்த நேரம் நம்முடைய கடனும் தள்ளுபடி ஆயிரும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி யாராவது 1-2 நபர்கள் இருக்காங்க, இல்லை அவங்களுடைய கடனை நம்ம தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட கண்டிப்பாக டேட்டா இருக்கும். இதனால் வரையிலும் அவங்க ஏமாற்றி இருக்கலாம். அதை சரியாக கண்டுபிடிச்சு அவங்களுக்கான அந்த ஒரு தேவையில்லாத விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கிறதெல்லாம் நிப்பாட்டி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். பட் இதில் ஒரு முட்டுக்கட்டை இருக்குது. விஜய் அவர்கள் திமுக சொன்ன மாதிரி எல்லா விவசாயிகளுக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஃபில்டர் அப்படிங்கிறது இங்கே நடக்குமான்னு கேட்டால் இல்லை. விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் எல்லா விவசாயிகளும் 5 ஏக்கருக்கு கீழே இருந்துச்சுன்னா எல்லா பயிர்க்கடன் தள்ளுபடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கு 3 லட்சம் கோடி. இது இல்லாம விவசாயிகளுக்கான நன்மைகளாக நம்ம பார்த்த 2 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள், அப்படி இல்லையா
குடும்பங்களில் அரசு வேலைகள் இல்லாத, நிலமற்ற அரசு வேலைகள் இல்லாத குடும்பங்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுடைய செலவை அரசாங்கமே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மருத்துவம், பொறியியல் இப்படி எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, 2 ஏக்கருக்கு கீழே தான் விவசாயி நிலம் வச்சிருக்காரு, இல்ல என்ற நிலமே இல்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய குழந்தைகளுடைய செலவை அரசாங்கமே ஏற்கும். நல்ல திட்டம் தான். இதற்கான செலவுகளை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும். அதை எப்படியாவது செஞ்சிருவாங்க அப்படின்னாலும் அடுத்த கட்டமா நம்முடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, நம்முடைய ஜிடிபி, அதுல நமக்கான செலவினங்கள், அதுல போக நம்ம எவ்வளவு கடன் வாங்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி கடைசியா திமுக அரசாங்கம் நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா 2026 2027 ஆண்டின் நிதி பற்றாக்குறை 1.22 லட்சம் கோடியாக இருக்கும். ஸோ நம்ம 1.22 லட்சம் கோடி ரூபாய் வெளியிலிருந்து கடன் வாங்கணும். இதுதான் 2026 2027 பட்ஜெட்டுக்கான கடைசி அந்த அப்டேட். அப்போ இந்த 1.5 லட்சம், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் நம்ம வெளியில இருந்து கடன் வாங்கும்போது எகைன் 3 லட்சம் கோடி விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது உடனடியாக செய்ய முடியுமான்னு கேட்டா இல்ல, அதுக்கு சில நேரம் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பெரும்பாலான இந்த அறிவிப்புகள் அப்படிங்கிறது திமுக ஆட்சி காலத்துல இருந்தாலும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். அதுல ரொம்ப 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 முக்கியம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான். இப்போ மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. ஒரு 1.21 லட்சம் கோடி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கை திமுக கொடுத்திருந்தாங்க. இதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் 14,411 கோடி ரூபாய். ஆனா இப்ப 2500 ரூபாயை உயர்த்துவதால் எவ்வளவு எக்ஸ்ட்ராவா செலவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட டோட்டலா இதுக்கு 36,000 கோடி ரூபாய் தேவைப்படும். 21,617 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவா நாம இந்த அந்த மாதம் 2500 ரூபாய் அப்படிங்கிறத கொண்டு வருவதற்கு நமக்கு செலவாகும். அப்ப இந்த 21,000 கோடி ரூபாய்க்கான இந்த திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துவாராக இருக்கலாம். ஏன்னா திமுக அரசாங்கத்திலேயே கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது தான். ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்றதற்கு 24,000 கோடி ரூபாய் செலவானாலும் பரவாயில்லை, அதற்கான முதல் கையெழுத்தை விஜய் அவர்கள் போடுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கைத்தறி விவசாயிகளுக்கு, அங்க இருக்கக்கூடிய நெசவாளர்களுக்கு அவங்களுக்கான அந்த யூனிட் மின்சாரம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஃப்ரீயா கொடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. 200 யூனிட் மின்சாரம் அப்படின்னு சொல்லும்போது 100 யூனிட்ல இருந்து 200 யூனிட்டா மாத்தினார். இதுவரையிலும் 100 யூனிட் மின்சாரம் தான் ஃப்ரீ. அடுத்ததா இப்ப 200 யூனிட்டா மாத்தி இருக்கிறதுனால இதுக்காக செலவாகக்கூடிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் 12,000 கோடி ரூபாய். இவ்வளவு நாள் செலவாயிட்டு இருக்கக்கூடிய தொகை 7,000 கோடி ரூபாய், எக்ஸ்ட்ராவா ஒரு 5,000 6,000 கோடி ரூபாய் உயரும். ஸோ 12,000 கோடி ரூபாய், அதாவது இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் செலவழிச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்ல இருந்து ஒரு 4,000 கோடி ரூபாய் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், எக்ஸ்ட்ராவா செலவழிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ முதல்ல ஒரு 22,000 கோடி ரூபாய், இப்போ ஒரு 4,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது தோராயமா இதுவே ஒரு 30,000 கோடி ரூபாய். இந்த 2 திட்டத்துக்கான கையெழுத்தை போடும் போதே தமிழ்நாடு அரசாங்கம் நம்முடைய வருவாயாக ஈட்ட வேண்டியதாக இருக்கும். அடுத்ததா ஓய்வூதிய திட்டம் தான். ஓய்வூதிய திட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது முதியோர் ஓய்வூதிய தொகை 1,200 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படின்னா 31 லட்சம் பயனாளிகள் இருக்காங்க. டோட்டலா முதியோர்களுடைய அந்த உதவித்தொகை வாங்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் 31 லட்சம் பேர் இருக்காங்க. இவங்களுக்காகவே எக்ஸ்ட்ராவா 4,366 கோடி ரூபாய் செலவாகும். கைம்பெண் ஓய்வூதியம் 1,829 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவா செலவாகும். மாற்றுத்திறனாளிகளுடைய ஓய்வூதியத்திற்காக ஒரு 505 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவா செலவாகும். இது செலவாயிட்டு இருக்கிறதுல எக்ஸ்ட்ராவா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டுக்கு 6 சிலிண்டர் சூப்பர் 6 அப்படின்னு சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, அந்த 6 சிலிண்டர் அப்படின்னு சொல்லும்போது அதுக்காகவே 7,000 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டிருக்காங்க. விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் வருமான ஆதரவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, இதுக்கு தோராயமா ஒரு 2,000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவா செலவழிக்க வேண்டியிருக்கும். ஒரு குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் வரை சுகாதார காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை சொல்லியிருந்தாங்க. இது ஒரு 382 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தேவைப்படும். இதெல்லாம் இல்லாம வேலையில்லா பட்டதாரிகள், டிகிரிலாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 4,000 ரூபாய் அப்படின்னும், டிப்ளமோ படித்தவர்களுக்கு 3,000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்கல்ல. இதே மாதிரி பல திட்டங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது அதுக்கு ஒரு 42,000 45,000 கோடி ரூபாய் அளவுக்கு செலவுகள் அப்படிங்கிறதுலாம் தேவைப்படும். ஸோ இந்த செலவுகளை தான் தமிழக வெற்றி கழகம் எப்படி வழிநடத்த போகிறார்கள், எந்த மாதிரியான இன்கம் சோர்ஸை கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிறது. இன்கம் சோர்ஸ் இவ்வளவு நாள் ஊழல் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் நம்முடைய பணத்தை திருடிட்டு தின்னுட்டுலாம் இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகம் ஊழலே செய்ய மாட்டோம், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருந்து நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்லிட்டாரு. தலைவர்கள் மாதிரியே அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்கணும், எம்எல்ஏக்கள் மாதிரியே அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இருக்கணும்.
அப்ப இந்த அரசு அதிகாரிகள் யார் தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்கள உடனடியாக அவங்களுடைய பதவியை விட்டு நீக்கி அவங்களுக்கான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இங்க இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அரசு அதிகாரிகள் சரியா வேலை செஞ்சாலே இங்க ஏகப்பட்ட ரூபாயை நம்மளால சேவ் பண்ண முடியும். அப்படி சேவ் பண்ண அமௌண்ட்டை நம்ம மக்களுக்கான நலத்திட்டங்களாக மாற்ற முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, ஒரே நாள்ல முடியக்கூடிய வேலையை 10 நாள் இழுத்தடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 தினம் அந்த அரசு ஊழியர், அரசு அதிகாரி அப்படிங்கிறவங்க சும்மா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ ஒரே நாள் செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாள்லயே செஞ்சு முடிக்கிறாங்களா, இல்ல 5 தினங்கள் எடுத்துக்கிறாங்களா? அப்ப 4 தினங்கள் அவங்களுடைய சம்பளத்துல இருந்தெல்லாம் பிடித்தம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ணலாம். இதே மாதிரி எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணி வருவாய் ஈட்டுவதற்கான அடுத்தடுத்த நகர்வுகள் அப்படின்னு சொல்லும்போது தொழில் பூங்காக்களாக இருக்கட்டும், இல்ல நிறைய மக்களுக்கு தேவையான தொழில் முனைவோர்களுக்கு தேவையான எம்எஸ்எம்இலாம் என்ஹான்ஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தார்ல, அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க செய்ய வேண்டும். ஸோ உடனடியா நடக்கக்கூடிய திட்டங்கள் எது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த உரிமை தொகை அப்படின்னு சொல்றத செய்யலாம். கேஸ் அப்படிங்கிறது இப்ப செய்ய முடியுமான்னு கேட்டா, இப்ப கேஸ் சப்ளைக்கு உலக நாடுகளிடையே பயங்கரமான பாதிப்பு இருக்கிறதுனால 6 கேஸ் அப்படிங்கிறது உடனடியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. மாணவர்களுக்கான, விவசாயிகளுக்கான அந்த கடன் தள்ளுபடி அப்படிங்கிறத கண்டிப்பாக விஜய் அவர்கள் செய்வார்கள் எனும் பட்சத்தில் ஒரு 4 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு தேவைப்படுவதால் அதை கொஞ்சமா ஹோல்டு பண்ணிட்டு மீதம் இருக்கும் சின்ன சின்ன திட்டங்கள், அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை ஈடுபடுவாங்க. ஸோ ஓவராலா அவங்க கிட்ட செமையான கால்குலேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நான் சொன்னது மக்களாகிய நாம் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு தான். அப்ப திமுக அரசாங்கம் நம்மளை விட்டுட்டு போகும்போது 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்கு 1.22 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது நம்ம கடன் வாங்க வேண்டியதா இருக்கு, எக்ஸ்ட்ராவா வாங்க வேண்டியதா இருக்கு. அப்படின்னா நம்முடைய நிர்வாகத்தை திறன்பட செய்ய முடியும் அப்படின்னு சொல்ற கணக்கையும் காண்பித்துட்டு போயிருக்காங்க. ஸோ கஜானா எல்லாம் காலியா இருக்கு, நிறைய வாக்குறுதிகள் இருக்கு, ஏகப்பட்ட போர் முனைக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நரிகள் இருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் இந்த விஜய் அவர்களுடைய ஒட்டுமொத்த சகாக்கள் அந்த 108 பேர் இருக்காங்களா, 107 பேர் இருக்காங்களா, அவங்களை கடிப்பதற்காகவும் அவங்களுடைய குரல் வளையத்தை நரிப்பதற்காகவும் நிறைய பேர் அங்க தயாராகி இருக்கிறார்கள். ஏன்னா இவங்கெல்லாம் குட்டி குட்டியா இப்பதான் அரசியல் படிச்சுட்டு இருப்பாங்க. சட்டமன்றத்தில் எப்படி பேச போறாங்க அப்படிங்கிறதோ, எப்படி தீர்மானங்களை நிறைவேற்ற போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க இனிமேல் படிக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரியான பல சோதனைகள் இருக்கு. இந்த சோதனைகளை மீண்டு சாதனை படைப்பாரா விஜய் அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். ஸோ எளிமையான முறையில் நாம் இந்த 5 வருஷம் அரசியலை படிப்பது அப்படிங்கிறத விட இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெரிந்து கொண்டோம் என்றால் அடுத்த 5 வருஷம் வேற லெவல்ல நம்மளால அரசியல் பேச முடியும். அதுக்காக அரசியல் சேனல் இருக்கு. இது ஜஸ்ட் அது பொருளாதாரம் பேஸ்டா இருக்கிறதுனால இந்த சேனலை போட்டிருக்கோம். நான் முதலே சொன்ன மாதிரி உங்களை டெவலப் பண்றதுக்கான 2 தினங்களுக்கான அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான லிங்க் அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.